என்ன சோசியரே, சோசியம் பார்க்க எவ்வளவு? ஆர்டினரி 2 ரூபாய், ஸ்பெஷல் 5 ரூபாய், டீலக்ஸ் 10 ரூபாய், சூப்பர் டீலக்ஸ் 15 ரூபாய். இவர்தான் லேண்ட் கிட்ட வச்சிருப்பாரா? இந்த ஆர்டினரியா பாரு. ஆர்டினரி. அந்த பணத்தை எடுத்து பெட்டியில போடு. ஆஹா, என்ன அருமையான ரேகை. இந்த ரேகை இருக்கே, இதுதான் ஆயில் ரேகை. உனக்கு 100 வயசு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மத்தியில ஓடுத அது என்ன ரேகை தெரியுமா? பூமத்தி ரேகை. அதுதான் தன ரேகை. உன் மேல 4 பஸ் ஓடும், 4 ஆட்டோ ஓடும், 4 டாக்ஸி ஓடும். என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிருவேன். இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றியா? நியாயமா? உன் பேக ஓடும்பா. ஏயா, இந்த ரேகைக்கார மேலதானே லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்ன? ரேகை சொல்லுத. யார்கிட்ட கதை விடுற? இது ஓ ரேகையா? ஆமா, ஏன் ரேகை தான். நீ சொன்ன சோசியம் பொய்யாக கூடாது. நீ ரோட்டுக்கு வா, உன்னை படுக்க வச்சு 4 லாரி 4 பஸ் 4 ஆட்டோவை ஏற விடுறேன். தம்பி, உழப்ப கெடுத்துடாத. வந்து இந்த பூத கண்ணாடியில பார்க்க மறந்துட்டேன். இப்ப காட்டு, கரெக்டா சொல்றேன்பா. ஆஹா, இது என்ன கையா? யானை பாத மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தமலையரோட மாதிரி நீளமா இருக்குது. சும்மா நிறுத்தியா? யார்கிட்ட கப்சா விடுற? ஏயா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு பொண்டாட்டி யோகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறேன். ஆஹா, இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது. ஏண்டா, இந்த தேங்காய் பொறுக்கிறத விட மாட்டியா? என்ன பண்றது? 5ல பொறுக்கிறது 50ல விளைய மாட்டேங்குது. அடே, நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்டம் காலத்திலேயே நடந்துட்டு இருக்குதா. எங்க பாட்ட தேங்காய் பொறுக்கிய ஒரு செக்கு வச்சான். எங்க அப்பா இதுலயே ஒரு பருக்க கடை வச்சான். ஆமா, நீ என்ன செய்ய போற? நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன். சரியான பொறுக்கி குடும்பம்.